மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் ஐ ஸ்பீக் வாட் அபவுட் அ ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 டைம் கேட்டேன் அந்த ப்ராடக்ட் அவங்க டவுட் வந்துடும். நோ, யூ ஷுட் பி ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஹேவ் அ பெட்டர் ப்ராடக்ட் அண்ட் தட் மைன் இஸ் த பெஸ்ட். ஐ எம் நாட் ஹியர் டு கம்பீட் வித் எனிபடி. ஐ எம் த பெஸ்ட். ப்ரொஃபஷ்னல்லேருந்து கோயிங் பேக் டு பர்சனல் லைஃப் வந்து 2024 நிறையா சேஞ்ச் இன் மைண்ட் செட்ஸ் வந்து இருந்துச்சு. பீப்புள் வேர் முன்னாடியும் இருந்துச்சு. பீப்புள் வேர் திங்கிங் அபவுட் வை ஷுட் வி கெட் மேரிட், ஏன் வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. அதையெல்லாம் வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயருங்கிற மாதிரி so many celebrities started getting divorce. அண்ட் டிவோர்ஸ்க்கு அப்புறமும் தேவர் லிவிங் டுகெதர். தட் மீன்ஸ் தட் எனக்கு வந்து மேரேஜுங்கிற ஒரு பாண்ட் இருக்கணுங்கிறதுல டு லிவ் டுகெதர். ஈவன் பில்கேட்ஸ் வந்து என்டோஸ் பண்ணார். வி ஹவ் மியூச்சுவலி டேக்கன் டைவோர்ஸ் பட் வி டூயிங் த பிஸ்னஸ் டுகெதர். பிஸ்னஸ் எல்லாம் வந்து இதாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இஸ் நத்திங் டு பி என்ன சொல்கிறது வரிட் அபவுட் இன் ஆர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தனுஷ், ஆக்டர் தனுஷ் வந்து செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் வந்து சவுத் இந்தியாவில் டிவோர்ஸ்ன்னு கேட்டோம். அப்புறம் சேஞ்ச் தேர் மைண்ட் பட் தே டிட்ன்ட் கெட் இன் டு த மேரேஜ் அகெயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஸோ எதனால் நினைக்கிறீங்க? பயமா? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் தி ஃபியர் ஆஃப் பீயிங் கமிட்டட் டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஆர் இஸ் இட் சம்திங் எல்ஸ் தட் இது பிகாஸ் யூர் டாக்கிங் அபவுட் மைண்ட் அண்ட் எவ்ரி திங். Is it something that you can relate to? Is it something that you can come up with a solution as well? Okay, see, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா there is a negative force just trying to disturb the societies. It's always there. Okay, அதை எப்படி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜை நம்ம பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு மேரேஜில் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டாலே the entire family is disturbed. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி பர்டிகுலர் பர்சன் ஹியர் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஒன்லி ஒன் கொஸ்டின். ஓகே, அவங்க கிட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. தே சே ஓகே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஹேவ் நத்திங் பிளா பிளா பிளான்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து அதே கிட்ஸுக்கு நாளைக்கு இவங்க மேரேஜ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களா, ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்களா? ஆகக்கூடாதுன்னு அஃப்கோர்ஸ். இல்லை ஐ எம் டாக்கிங் அபவுட் த பேரண்ட்ஸ். அஸ் அ பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. இல்ல they don't want the மைண்ட் செட் தான் ஃபீட் பண்ணுவாங்க அவங்களும். You don't have to get married. It is not a commitment. அப்ப என்ன ஆயிடுதுன்னா slowly you are spoiling the society. அந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், தென் எனிபடி கேன் பி வித் எனிபடின்னு போது தென் வி ஆர் ஆக்சுவலி கொலாப்சிங் த என்டையர் சிஸ்டம். அப்போ என்ன ஆயிடுது, ஓவரால் த சிஸ்டம் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். பட் அகெயின் நான் கம்மிங் பேக் டு இட், நான் என்ன சொல்லுவேன்னா தி சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்ட் பை ஹியூமன் இல்லையா? ஹியூமன் தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பிஃபோர் தேர் வாஸ் நோ மேரேஜ். ஒரு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கும்போது தேர் வாஸ் நோ மேரேஜ். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்டு ஸ்லோலி. வேறு ரீசனுக்காக தேர் வாஸ் அ சிஸ்டம் புட் இன் டு பிளேஸ். நிறைய இதே மாதிரி வேறு சுச்சுவேஷன்ஸில் சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃபார்ம்ட் அண்ட் ரீஃபார்ம்ட் அகெயின். டு யூ திங்க் இஸ் தட் வாட் இஸ் ஹேப்பனிங்? ரொம்ப ரொம்ப கிளிஷேவாக மாறி இந்த மேரேஜ் சிஸ்டம் ஒரு கிளிஷே சிஸ்டம்னு மாறி are people trying to deform it and reform something else again? Do you think it is positive or do you think that should happen that way? நான் உங்களோட ஒப்பீனியன் கேட்குறேன். நான் என்னோட தாட் ப்ராசஸில் when I talk to people they say okay ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு, ஃபேமிலிங்கிற சினாரியோ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. பீப்புள் வாண்ட் சம்திங் நியூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி காரில், அதனால் நம்ம எல்லோரும் வந்து இதுக்கு ஸ்விட்ச் ஆகிறோம், எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக்கும் அதே அளவுக்கு எமிஷன் வந்து கொடுக்குது. பிளாஸ்டிக்கு, பேட்ரி, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஒன்று காஸ்ட்டும் சேமாக வருது. சம்டைம்ஸ் பேட்டரியோட காஸ்ட், ஃபியூவல் காஸ்ட்டு தான் கம்மியாக இருக்குது, பட் பேட்டரியோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹஸ் ரீச்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ். அடுத்தது என்னென்னு யோசிக்கும் போது வி டோன்ட் ஹேவ் ஸ்பீடு கொடுத்தாச்சு, லக்ஸரி கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. வி டோன்ட் வாண்ட் எனி திங், வி டோன்ட் ஹேவ் எனி திங் டு எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுவோம், எமிஷன்
பீப்புள் சே சீலேருந்து ஆகிற எமிஷனை விட அதிகமாக ஒன்றும் வண்டி ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகி மீன் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகி அதுக்கப்புறம் ஆர் தே ட்ரைங் டு ரீவயர் இட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, ஈவன் இஃப் இட் இஸ் அட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ் இட் ரைட் ஆர் ராங்? டஸ் இட்? ஏன்னா இது இல்லாமல் தான் இருந்தது முதல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஃபார்ம் பண்ணாங்க. கண்டிப்பாக இதை ரீஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? ஆர் வாட் இஸ்? ஓகே, ஸோ ஒன் விச் ஐ கம் அக்ராஸ் வித் பீப்புள் இஸ் why they break the relationship is because they're expecting something else. Okay, or வேற மாதிரி சொன்னோம்னா they expected something from the partner which they didn't get it, so they think that I can get this from somebody. அப்படிங்கிற அந்த மாதிரி தான் பாயிண்ட் வருது. ஓகே, I'll just give an example. இதில் வந்து ஒரு பையன் எனக்கு கால் பண்ணப்பல, இன்ஃபேக்ட் he was taking my session and he said, சார் ஆக்சுவலாக வந்து நான் லவ் பண்ணி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். வெரி யங் chap, okay, hardly 22-23 years from another country. I don't know name the country also. கால் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் கோச்சிங்காக வந்தார். ஸோ பிஸ்னஸ் கோச்சிங்கில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது he said, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா என்னென்னா ஐம் பிளானிங் ஃபார் செகண்ட் மேரேஜ் அப்படின்னா which I personally hate it. அப்போது I can't say that you can't go for a second marriage. Then I asked, why exactly looking for a second marriage? Though you have a wife and his kid is just hardly 1.5 years or 2 years of age. So அந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா he want to go for. இல்லை சார், what I expected from that girl பிஃபோர் மேரேஜ், நான் அது மேரேஜ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு நான் அழுது. நான் ஏன்னா தட் இஸ் நாட் அ கேர்ள் விச் ஐ ரியலி வாண்டட், பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் இட். ஐ கேன் மேரி செகண்ட் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா. தென் ஐ ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின், இஃப் யூ மேரி தட் செகண்ட் கேர்ள், வாட் இஸ் த கேரண்டி தட் கேர்ள் வில் ஹேவ் திஸ் அப்படின்னு? ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் சார். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட், வாட் வில் டூ? Will you go for the third marriage? ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. Then I asked, if your wife, what you wanted, what you looking for, அந்த உங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கியோ அந்த குவாலிட்டி உன்ட்ட ஒய்ஃப்ட இருந்துச்சுன்னா is it okay அப்படின்னு? So that will be better. Why don't I program that for your wife? And that's my specialization. I did the program 1 month, one week he called me. He said, I mean I'm not trying to glorify it. What he said was, sir, you're above something. நீங்கள் வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்கள்ட்ட பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ பிகாஸ் ஐ நோ ஹூ யூ ஆர் டுடே. பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ்க்காக தான் வந்தேன். பட் என்டையர் திங், நாட் ஓன்லி மை பர்சனல் லைஃப், மை பிஸ்னஸ் லைஃப், ஓகே, இஸ் த டைமண்ட் மர்ச்சன்ட். ஸோ பிஸ்னஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஓகே, டைமண்ட் மர்ச்சன்ட் போது there is a lot of ஏமாத்துறதும் இருக்குது. ஓகே, the people can cheat you and when you cheated, it is in lakhs and crores. And இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா I get the right people for my business plus my wife understood me, and today என்னோட ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கு. So this is what I want to do. Why, instead of actually separating it, why can't we figure it out and why can't we be united? ஏன்னா what you're expecting, உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are all expecting something, but அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலன்னா we are going for a breakup after so many years. There are so many people who after so many years they say, okay, we are going to be friends. பட் என்னன்னா the kids நாளைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா they not believe in the marriage system, believe பண்ண மாட்டாங்க, and it is going to be a negative impact for the society also. இன்னைக்கு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடைக்கலங்கிறது பாயிண்ட் இல்லை, நான் கேட்குறது தான், கிடைக்கலங்கிறது பாயிண்ட் இல்லை, இன்னும் வேணுங்கிறது தான் பாயிண்ட். அது என்ன வேணுமோ அது உங்கள் ஒய்ஃப்லேருந்தே கிடைச்சிருமே உங்களுக்கு. இல்லை அதுவும் பத்தலை, இன்னும் வேணும், அதுவும் கொடுக்க முடியும். I want to get married too. I don't want to get married too. I want literally open சொல்லணும். I want to sleep around with lots of people. Variety. இன்னைக்கு it is not just about marriage or living together. இன்னைக்கு வந்து people are I want to be in a sexual relationship with two women at the same time. Two men and see very different fantasies. Correct. Okay. It's not about just committed relationship தாண்டி எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, என் ஒய்ஃப் நல்லா இருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கு, ஐ வாண்ட் மோர். அங்கே தான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் which I always keep saying is, it is very difficult to answer this, but only one thing is, if your parents would have done this, how it will be? பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இல்லை, that hurts. If your kid is doing that, how will you feel? If your parents were learned to living in relationship, okay, and they said I was in, then it will hurt you. When it comes to your family members, okay, then it affects. For example, you're a guy and you have a sister like that, and if your sister is saying there's nothing wrong, then it hurts.
அங்கே தான் வலிக்கும். என் தங்கச்சி, என் அம்மா, என் அப்பா அப்படின்னு வந்து then we don't want that. Okay, we that is where it is, no, put yourself there. When it is your family, it hurts. When it spreads across the society and most of them are like that, then doesn't hurt இல்லையா? அதுதான் சிஸ்டமே பிரச்சனை. மாறிடுச்சு. இல்லை, அதுதான் பிரச்சனை. என்னன்னா என்ன ஆயிடுதுன்னா, just because some celebrity did, we are taking as a role model, which is very wrong. Sorry to say that. Okay, you see them on the movie, you see them there, keep it away. Okay, அதை வந்து நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கொண்டு வராதீங்க. What you see in the movie is not a real life, and because it's going to spoil, because end of the day I always keep saying, one drop of poison in one drop of milk, so ஒரு glass of milk is a poison. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, it will affect your entire system. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா a guy called me from another country, again I don't know name the country. He was just நீங்கள் சொன்ன மாதிரி தான். Okay, I don't want to get married, I want to sleep with girls and blah 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 blah, and filthy rich, a kind of filthy rich person is coming from the airport, dropped, collapsed. என்னன்னா just to satisfy this he started getting into wrong practices, the Viagra அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு it has affected his health. It has affected, not just affected his health, he got killed, like no, dead. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா will it affect my health? 100% it will affect your health. Will it affect my business? 100%. I can challenge you. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம்னா, they are like, examples are some celebrities. Okay, they talk about drinking, they talk about smoking, they talk about having all bad habits, and they are successful. But do you know, are they at peace? I always check this. It's not happiness. Happiness is different, peace is different. சந்தோஷம் வேற, நிம்மதி வேற. சந்தோஷம் தண்ணி அடிச்சா சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி அடிக்க போறாங்கன்னாக்கா சந்தோஷத்துக்காக, டெம்பரரி ப்ளஷர். ஸோ வேற மாதிரி சொன்னோம்னா டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் அ பர்மனன்ட் ப்ராப்ளம். அவங்க தூங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அடிக்கும் போது அந்த போதையில் தான். when they get up they don't have the peace, and that's where the problem is. Don't follow them because you're going to land up there. ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா they just see that அவங்களுக்கு they did all, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேண்டாமே, அவங்க எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது அவங்கள்ட்ட. Do you know, are they having proper sleep or not? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா we don't know what challenges they're going through, and this is going to cause health issues. அப்போ என்ன யூஸ்? You save all the money for whom? To go to the doctors or spend on the hospitals. Life ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா you are having a pathetic life. ஏன்னா you did some mistake. I'll just add one thing to you because இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன், which is not in this one. One person called me and said he is into share trading. He is almost 60 plus. அவர் சொல்கிறாரு, ஐ எம் நாட் ஒன்லி ஷேர் ட்ரேடிங், ஐ ஆல்சோ டீச் பீப்புள் அபவுட் த டிப்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். அண்ட் பியூட்டி இஸ், நான் கொடுக்குற ஆட்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கல. ஐ எம் லூசிங் மணி. இட்ஸ் ஷாக்கிங். எனக்கு ஒன்றும் புரியல. ஐ வாஸ் லைக் என்ன பட் சம்வேர் ஃபெல்ட் சம்திங் இஸ் கோயிங் ராங். ஒரே ஒரு கேள்வி கேட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, யூ ஆர் மச் சீனியர் டு மீ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆர் யூ இன்டு எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ்? அவர் சொன்னார், I don't know how to open it out, but I want to be blunt. I mean, because until என்கிட்ட சொல்ல வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு. Then he said, I'm weak in with ladies. Okay, so I go with prostitutes எல்லாம் போகிறேன். I said, that's the root cause. That's the root, because he's not making money financially. That's the root cause. I said, are you willing to come out? Because what happens is, when you're going to a prostitute, that's an energy, negative energy, what they have been with so many people. That energy is passed on to you, because I work on energy. So that energy is affecting your progress in your business. அப்படின்னு சொல்லி we did the program. Again after 1 month he calls me and says, I'm completely changed, and plus என்னோட பிஸ்னஸில் ஷேர் ட்ரேடிங்கில் வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கேன். You understand? So ஒரு தப்பு. So for me it's like, it's like that small negative thing can spoil your entire. So when you said அந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவர் வந்து he went to prostitutes for sexual pleasure அப்படின்னு சொல்லும்போது you said நிறைய, அதாவது அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட மற்ற வந்தவங்களோட அந்த ஸ்பிரிட்ஸு இதெல்லாம் இருக்கும், அதனால் இட் மைட் ஹவ் எஃபெக்டட் ஹிம் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஹி வாஸ் நாட் அவேர் ஆஃப். பட் நம்ம வந்து கான்ஷியஸாக வந்து பில்லி சூன்யம் பண்ணுறது, பிளாக் மேஜிக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ இன் அ சென்ஸ் வந்து ஸ்பிரிட்டு தானே. ஸோ சம் அதர் எக்ஸ்டர்னல் ஸ்பிரிட் யூ யூஸிங் டு send it to someone to affect their life and everything. So what's your take on it? அதை வந்து உங்களால் இல்லாமல் பண்ண முடியுமா? இல்லை is it really there, black magic? எல்லாம் சொல்கிறாங்க, I don't believe, but what do you say, is it really there? ஏன்னா I believe in a God, and I firmly believe that there's nothing else above and beyond it. அப்படிங்கும்போது when black magic claims that I can even destroy your God அப்படின்னு சொல்லும்போது
I don't want to believe in that. But what is your take on that? See, first and foremost வந்து பார்த்தீங்கன்னா, as I said, spirit, soul, body. Okay, இந்த spirit, soul, bodyல வந்து பார்த்தீங்கன்னா, the spirit, நம்மளோட spirit எப்படி இருக்கோ அதே மாதிரி there's a spirit. Again, that can come through the black magicல பண்ணுறது, it's 100% real. But என்னன்னா, it will not come and attack everybody. You have to understand how it attacks. First and foremost வந்து பார்த்தீங்கன்னா, if you are having fear, பயம் இருந்தால், you're opening a door. Okay, by even spirit, fear is also called fear of spirit னு சொல்லுவோம். It's a fear of spirit. It's a spirit. So அது இருந்தால் கூட you're opening a door. Second thing வந்து பார்த்தீங்கன்னா, they get into some wrong spiritual practices. Many people are getting into wrong spiritual practice. அதாவது இன்னைக்கு when you talk about mind power, when you're talking about peace, they're talking about meditation. Okay, இந்த மெடிடேஷன்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, there are some people who get into not in the mind area, they're getting into the spirit area. Okay, the spirit area, they do some practices. Though there also you're opening a door. When you're opening a door, unknowingly you can be attacked. அது ஒரு and second thing வந்து பார்த்தீங்கன்னா, it could be something generational. ஜெனரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு விக்டிமாக இருக்கலாம். உங்கள் தாத்தா கொள்ளு பட் யாரோ ஒருத்தங்க சம்படி உங்கள் ஜெனரேஷனில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, தே டிட் சம் ராங் ப்ராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அவங்க தப்பாக பண்ணனால தட் கேன் பி ஆல்சோ பாஸ் டவுன் டு யோர் ஃபேமிலி அண்ட் யூ கேன் பிகம் அ விக்டிம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட்ஸ் லைக் எங்கே ரூட்டுன்னு தெரியாமல் தே ஃபைட்டிங் வித் இட். ஓகே, சம்டைம்ஸ் இட் குட் பி ஹெல்த் இஷ்யூஸ். Sometimes it could be destroying your finances. உங்கள் ஃபைனான்சஸில் நீங்கள் ட்ரபிள் பார்க்கலாம், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ட்ரபிள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இட் குட் அஃபெக்ட் யுவர் கிட்ஸ், உங்கள் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் எனர்ஜி ஃபார் த என்டையர் ஃபேமிலி, அதாவது உங்கள் பீஸ் இன் யுவர் ஃபேமிலி இஸ் லாஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இட்ஸ் டச்சிங் சம்திங் இஸ் டச்சிங் மை சன் ஆர் மை டாட்டர், ஐ வில் பி அஃபெக்டட் தோ ஐ எம் ஸ்ட்ராங். அப்போ என்னன்னா, சின்ஸ் ஐ எம் ஸ்ட்ராங், தே மே நாட் டச் மீ, தே கேன் டச் மை பீப்புள். அதே மாதிரி தான் இவங்க பிளாக் மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டச் சம்படி இன் யுவர் ஃபேமிலி. ஒரு சாலிட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாக்கா, பிகாஸ் ஐ ஹவ் பின் ஹேண்ட்லிங் வித் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் சும்மா சார், சயின்டிஃபிக் வேர்ல்டு சார், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சி எகெயின் ஐ சே நோ, until unless you don't go through it, you will not know it. And sometimes வேற மாதிரி சொன்னோம்னா, லைக் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. You may not know the virus is infected until unless you put an antivirus. Okay, இது பெர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்குது, அவ்வளோதான். யூ மே திங்க் ஓகே ஓல்ட் ஆகிடுச்சு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் போட்டுட்டோம், நிறைய டேட்டாஸ் இருக்குது. பிகாஸ் சின்ஸ் ஐம் கமிங் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்னால சொல்கிறேன் நான். ஸோ until unless when the moment you put an antivirus, it will just pop up and show how many viruses are there. அதே மாதிரி when they come to me, somewhere I will be able, it's something cannot be mind, something will be spirit led. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னா, one person called me from London. ஒரு 17-year-old பையன். அவங்க பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, 10 நாள் அவனுக்கு வந்து தூக்கம் இல்லை. And what he felt not, என்ன சொல்ல, it's not like in a dream. Real what he felt was, he could feel that he felt like he has swallowed somebody's thumb. ஒரு பேபி தம்மை வந்து முழுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங், தொண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு. ரியல், நாட் விஷன் கிடையாது, ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் அவன் நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, he feels as if ஏதோ குழந்தையோட தலையை மெரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். தர்பூஸ் எப்படி மெரிச்சு அப்படி ஸ்குவாஷ் ஆகும், அந்த மாதிரி ஃபீலிங் நடக்குது. 10 days இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் டாக்டர்லாம் கொண்டு போய், சைக்காட்டிஸ்ட்லாம் கொண்டு போயிருக்காங்க. அங்கே சொன்ன உடனே ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹாலுசினேஷன் சால்வ் ஆகிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிவி பார்த்துருப்பான், மூவிஸ் பார்த்துருப்பான், இட் குட் பி. அப்படி பார்க்கும்போது they gave some tablets for 2-3 days and nothing worked out. Then he called me. Then somewhere I sensed it could be related to this அப்படின்ற மாதிரி I took my session. செஷனில் எடுக்கும்போது I asked him, because it's a kid, it's just I don't want to பயப்படுத்தல அவனை, இது ஸ்பிரிட்டு அதெல்லாம் பயப்படுத்தல, அவங்க அப்பாக்குன்னு சொல்லலை. நான் என்னோடய செஷனில் முடிச்சிட்டேன். ஐ டிட் வாட் எவர் ஐ சப்போஸ் டு டூ. இந்த ப்ரோக்ராமில் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 நாளைக்கு அப்புறம் நானே கால் பண்ணேன் அவங்க அப்பாவை. கால் பண்ணிவிட்டு, ஹவ் இஸ் யுவர் சன்? சார் சூப்பராக இருக்கான் சார், நல்லா இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக he give me. Then he said, I found out the answer also. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சைல்டு. ஸோ எனக்கு வந்து அவன் சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ பக்கத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. லண்டன் மீன்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியர்பை லைக் வாட் வி ஹேவ். ஓகே, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, இன்றைக்கி அவங்களோட விளாண்டுட்டு இருக்கான். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், மிஸ்டர் சோன்ஸோ, இட்ஸ் லைக் somebody has done some black magic on your family அப்படின்னு. மிஸ்டர் ஸ்டான்லி, இதெல்லாம் சயின்டிஃபிக் வேர்ல்டில் அதெல்லாம் நம்புறதில்ல அப்படி அப்படின்னாரு. I've done some 100+ cases. I've solved go through 100+. அப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது then he realized, now I'm able to understand something wrong, where I went wrong. என்னன்னா, இவங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, he's a Sri Lankan. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா another Sri Lankan lady who is a widow. இப்போ நம்ம we are out in London. ஸோ Sri Lankan போது I mean automatically there will be ஒரு பாண்ட் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி மக்கள்.
நத்திங் பர்சனல் அண்ட் நத்திங் தப்பான ஒரு எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை, இஸ் ட்ரைங் ஹெல்ப். இதை வந்து அவங்க ஒய்ஃப் ஷி குடன் பேர் தட். ஓகே, என்னடா அது நம்ம ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் அந்த லேடியோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் தமிழ்நாடு, திருச்சியிலேருந்து. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1 year பிஃபோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பூஜாரிட்ட போயிட்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் கை ஆல்சோ டன் சம் பூஜா. ஸோ இப்போ இது எப்போ எஃபெக்ட் ஆகுது, இப்போ எஃபெக்ட் ஆகுது. ஆஃப்டர் 1 year இட்ஸ் கெட்டிங் எஃபெக்டட். தென் ஹி செட், என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், நவ் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஐ கேன் ஜஸ்ட் வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா தேல் கிவ் யூ சம்திங். ஓகே, ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், ஒரு கயிறு கொடுக்கலாம், ஒரு தாயத்தை கொடுக்கலாம். அண்ட் யூ மே தேல் ஆஸ்க் யூ டு ஹோல்ட் இட். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டெக்னாலஜிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஐம் சாரி டு சே தட் இந்த டெக்னாலஜி எவ்வளோ பவர்ஃபுல்னா, அவன் எலுமிச்சம்பழம் இட் கேன் பி எனிவேர் இன் த வேர்ல்ட். அண்ட் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹி கேன் ஆப்ரேட் தட் ஸ்பிரிட் டு மேனிஃபெஸ்ட். ஒரு கயிறு இருக்கலாம், ஒரு இது இருக்கலாம், எனிதிங் யூ ஹோல்ட். ஓகே, நான் வேற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் கிவிங் மை ஃபோன் டு யூ. ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஹேவ் த ஃபோன். நான் ஒரு பக்கத்தில் ஸ்விமிங் பூல் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் த ஃபோன். த கொஸ்டின் இஸ், கேன் ஐ கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் திஸ் ஃபோன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? எப்போ அந்த ஃபோன் வந்து வாங்கலாமா உங்கள்கிட்ட? கேன் ஐ கம் ஈவன் த மிட் நைட்டு கூட வரலாமா? வரக்கூடாது. பட் மை ஃபோன் இஸ் தேர் வித் யூ. ஆமாம். ஓகே, ஸோ பிகாஸ் என்னோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சிருக்கனால ஐ ஹாவ் ஆல் த லீகல் ரைட் டு கம் டு யூ. கெட்டிங் மீ? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா when you're holding something, இந்த எலுமிச்சம்பழமோ தாயத்தோ கயிறோ whatever you're holding, you are giving an open door. At any point of time you can come. In fact, நிறைய பேர் நான் சொன்னேன், என்னோட ப்ரோக்ராம் வரவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா throw it out. Because நான் யாருக்கும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது first of all. And I don't want you to hold it. Because when you're holding it, whatever I do can be ineffective because it's like you're holding it. So yes, it is there. ஓகே, இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோயிங்லி தேர் அஃபெக்டட் அண்ட் தே ஆர் சர்ச்சிங் சம்வேர். எனக்கு இதை எங்கே போகணும்னு தெரியாமல் தேர் ஸ்ட்ரகிளிங். இங்கே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் பிளாக் மேஜிக் எடுத்து விட்றேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஐம் சாரி டு யூஸ் த வேர்ட், ஒரு ரவுடி இன்னொரு ரவுடிகிட்ட போகிறது, அதாவது சின்ன ரவுடிகிட்ட வந்து பெரிய ரவுடிகிட்ட போகிறது. டைம் பீங் டெம்பரவரி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் இட் வில் நாட் அஃபெக்ட் உங்கள்கிட்ட வந்து இட் வில் பாஸ் ஆன் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, எனக்கு வயிற்று வலிக்குதா, சரியாயிடுச்சு. பட் என் ஒய்ஃப்க்கு வரும், என் பசங்களுக்கு வரும். ஸோ வாட் இஸ் மெயின் பாட்டம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் லைக் an ATM. இப்போ இந்த லண்டன் பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அவர் எவ்வளோ காசு கேட்டாலும் he will give. Why? Because his son is affected. So this is where the black magic என்ற பேரில் people are getting extracted. And நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா we don't get into all that, but we do different level, different, and I don't give anything. நான் எதுவுமே கொடுக்குறதும் கிடையாது, இது வச்சுக்கங்களும் கிடையாது. No, everything is in your mind. But the moment the mind is strengthened now, okay, the mind is strengthened, then that spirits cannot touch you. ஸோ அதுதான் வந்து பியூட்டி. ஏன்னா மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா அந்த ஈவன் ஃபியர், forget about everything. எனக்கு கெட்ட பழக்கம் சொன்ன மாதிரி எனக்கு கெட்ட பழக்கமே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது, பயம் இருக்குது, அது போதும். தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் ஃபியர் இஸ் இனஃப் ஃபார் எனி அட்டாக்ஸ் ஆன் யூ. அது வந்து ஈவன் இட் குட் பி ஹெல்த் வைஸ் ஆல்சோ, இட் குட் பி ஃபினான்ஸ் வைஸ் ஆல்சோ, எவ்ரிவேர். ஸோ அந்த ஃபியர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் கீப்ஸ் இஸ் த நம்பர் 1 enemy. When you say fear bad habits ன்னு சொல்லும்போது ஆல்கஹால் மாதிரி, ஸ்மோக்கிங் மாதிரி, சம் பீப்புள், அதாவது அட்லீஸ்ட் 80-90% ஆஃப் த பீப்புள் ஹூ டஸ் ஸ்மோக்கிங் டஸ் இது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபே கொடுத்தாலும் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் பிகாஸ் இட் இஸ் கிவிங் ப்ளஷர் டு மீ. நான் என்ன ப்ளஷர் எதிர்பார்க்குறேனோ அது எனக்கு கொடுக்குது. வாட் இஸ் ராங் இன் திஸ்? ஐ எம் நாட் ஹார்மிங் எனிபடி. நான் தண்ணி அடிக்கிறேன், நான் வந்து இது பண்ணுறேன். அதே மாதிரி இது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதே மாதிரி தான். when I call it masturbation, I don't go rape anybody. I don't have a relationship with other women. நான் யாரையுமே எஃபெக்ட் பண்ணல. பட் ஐ எம் ஜஸ்ட் செல்ஃப் ப்ளஷரைசிங் மை செல்ஃப். வாட் இஸ் ராங் இன் திஸ் அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அகெயின் ஆல்கஹால் ஆகட்டும், சிகரெட் ஆகட்டும், மாஸ்டர்பேஷன் ஆகட்டும், டு வாட் எக்ஸ்டென்ட் டூ யூ திங்க் தட் இஸ் ராங்? ஏன்னா வாட் தேர் கிளைமிங் இஸ் இன் ஆர் சென்சஸ் வி ஃபீல் ஓகே, அவன் கரெக்டாக தானே சொல்கிறான். ஏன்னா அவன் யாரையும் போய் ஹர்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பப்ளிக் பிளேஸில் போய் ஸ்மோக் பண்ணான்னா பேசிவ் ஸ்மோக்கிங் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இல்லைனா பப்ளிக் பிளேஸில் போய் குடிச்சிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணான்னா பிரச்சனையாக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்மெல் ஸ்டிங்கிங் ஆச்சு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர்பேஷன், ஐ டென்ட் கோ ரேப் எனிபடி. நான் என்னோட செல்ஃப் ப்ரெஷர் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹவு மச் டூ யூ திங்க் தட் இஸ் ராங்? அண்ட் இன் யோர் ஒப்பீனியன், is it wrong, or how do you, if it is wrong, I'll not go with right or wrong. What I'll say is how your energy is getting affected. அதுதான் மெயின். பிகாஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா my energy is getting affected, and because of which overall performance get affected, my finances get affected, my health is affected, my career is affected, everything is affected.
சேம் அந்த ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ட்ராப் பாய்சன் அதே கதை தான் இங்கேயும். பட் இங்கே என்னென்னா நிறைய சால்ட் நிறைய இன்டர்வியூஸில் பார்க்கும்போது ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது சம் பீப்புள் ப்ரொமோட் இட் ஆர் சே நத்திங் ராங் இன் மாஸ்டர்பேட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க who think that they are right. I'm sorry to say that they are wrong. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து when you're doing entering into masturbation பண்ணும்போதே you visualize somebody to do it. ஸோ என்ன ஆயிடுதுன்னா ஸ்பிரிச்சுவலி இட் கெட்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் சைட், நாட் இன் த ஃபிசிக்கல். ஸ்பிரிச்சுவல் என்ன ஆயிடுதுன்னா யூஆர் இன்வைட்டிங் அ ஸ்பிரிட் லிட்ரலி இன் யுவர் பாடி. ஸோ இட் இஸ் நோ மோர் யூ. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தட்ஸ் வேர் அடிக்ஷன் ஸ்டார்ட்ஸ். அந்த அடிக்ஷன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் பி எனிதிங். இட் குட் பி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், பேட் ஹேபிட்ஸ், எனிதிங். அடிக்ஷன் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா which I always keep saying, no, there is no more you. It's a third person involving. Somebody has entered you as a spirit entering you. அது என்ன பண்ணுன்னா you know it is wrong. எனக்கு தப்புன்னு தெரியும், பட் இருந்தாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி டூ இஸ் வி தப்புன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். somebody is validating that it is not wrong. அவனே ஸ்டாப் பண்ண நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. No, it is not about stopping. Somebody is coming and validating. See, end of the day you unwind, you have a drink. End of the day to unwind, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீ ஸ்மோக் பண்ணுற, you let it go. இல்லைனா எண்ட் ஆஃப் தி டே ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க, இட்ஸ் ஹவ் யூ ஹாவ் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஒய்ஃப் ஆர் ஹூ யூ ஆர் லீகலி பார்ன் டு. அதே மாதிரி யூஆர் ஹேவிங் அ செல்ஃப் ப்ளஷர். வாட் இஸ் ராங் இன் திஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை அதான் சொன்னேன், இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் ரைட் ஆர் ராங், இட்ஸ் மேட்டர் அபவுட் ஹவு டு யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் ஓவரால். உங்கள் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ஐ கேன் சேலஞ்ச் எனிபடி. டு ஸ்டார்ட் வித் இட் இஸ் அன்வைண்டிங், but to continue with it will become an addiction and it will go out of your control. Yes, and second thing, it will affect everywhere. இப்போ இன்னைக்கு தெரியாது, ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா because people who are in addiction, for example ஒரு பையன் எனக்கு சொன்னது, சார் 15 years I started masturbation, okay, and almost 21 years or 22 years, almost 7 years வந்து பார்த்தீங்கன்னா I'm struggling. I know it is wrong, okay, but I'm not able to stop it. This is an addiction. Okay, it's going beyond your control. Then he என்னோட மிராக்கிள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மாஸ்டர்பேஷன் அண்ட் போனோகிராஃபி, இதெல்லாமே அடிக்ஷன்ஸ். அது அவன் என்ன கேட்க கூட கிடையாது. ஹி ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் ஆன்லைன். தட்ஸ் அ பியூட்டி. பிகாஸ் சம் பீப்புள் ஃபீல் அஷேம்டு. ஓகே, என்ன எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி. என்ன சொல்லவும் இல்லை, வாங்கிட்டு 7th day அவன் கால் பண்ணி சொல்கிறான், உங்கள் ட்ராக்கில் வந்து அந்த சப்ளிமில் மட்டும் தான் நான் கேட்டேன், அதுவும் 5-10 minutes தான் கேட்டிருக்கேன், ரொம்ப கூட கேட்கல. 7th day அந்த அர்ஜ் போயிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனே போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்து முன்னாடி ஒரு ஃபீமேல் லேடிஸ் யாராவது உட்காந்தாங்கன்னா கூட என்னோட தாட் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்கும். அவங்கள தப்பாக தான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும் தப்புன்னு தெரியும். ஒரு எக்ஸ்டென்ட் என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு வீட்டுக்கு போக பயமாக இருக்குது. ஏன்னா சொந்த அம்மாவே பார்க்கும்போது அப்படி எனக்கு அந்த அந்த ஃபீலிங்ஸ் வருது. சொந்த ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது, என்னோட சிஸ்டர்ஸை பார்க்கும்போது கூட அந்த ஃபீலிங் வருது. ஐம் சாரி, இது என்னென்னா நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஐம் சீயிங் தட் இட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இட் இஸ் நோ மோர் யூ. லைக் உங்கள் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன பேர் நீங்கள் கம்ப்யூட்டர் போய் பேசுவீங்களா? கம்ப்யூட்டர் 5 years என்ன கூட இருந்த நல்லா ஒர்க் பண்ண சொன்னீங்க. யூ ஹேவ் டு ரிமூவ் வித் அன் ஆன்டிவைரஸ் ஒன்லி. யூ கெட்டிங் மீ? சேம் வே தட் கேன் பி சால்வ் ஒன்லி த்ரூ a program. ஸோ it is not just speaking to them and trying to convince them. Okay, நீங்கள் சொன்ன மாதிரி okay, what is wrong? You can keep on telling, but my only one bottom line question is, நிம்மதியாக இருக்கீங்களா? This is my question to everybody. You can be, பைசா இருக்குது, இது இருக்குது, அது இருக்கலாம் கிடையாது. Not that. Everybody, you know what people are searching for? You can go and search what people are searching for. Peace, நிம்மதி. And if you can ask the same question to me, sir, உங்கள்ட்ட பீஸ் இருக்குன்னா 100% I have peace. It's not my bank balance which gives me peace. It is not this, that. It is my mental state of mind. Okay? ஏன்னா நாளைக்கு பற்றி எனக்கு வரி கிடையாது. I don't have worry about anything about future. But நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, they have no peace. They may have the happiness, not peace. And I can challenge with anybody. Just because you are successfulன்னு சொல்லினா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they celebrate எடுத்துப்பாங்க. அவங்க பாருங்க, இவங்க பாருங்க. You know that செலிபிரிட்டி பற்றி வில் கெட் அ ஃபுல் ரிப்போர்ட். அவங்க யார், என்ன, எங்கே, யார் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது, எவ்வளோ லவ் ஃபெயிலியர், தென் அப்புறம் எவ்வளோ மேரேஜ் ஆச்சு, எல்லாமே தெரியும். ஸோ தே ஜஸ்ட் திங்க், டேக் them as a ரோல் மாடல். பாஸ், கோ அண்ட் சிட் வித் them. அவன் நிம்மதியாக தூங்குறான், நம்ம கேட்டு பாருங்க. Why you want to get into that? See, end of the day, you can have peace when you are avoiding all this. It is not something which I say, I stopped it. You need to hate it. அதை வெறுக்கணும். புரியுது சொல்ல உங்களுக்கு? Until unless நீங்கள் வெறுக்காத வரைக்கும் என்னென்னா, you still have intention that you can still go back to it. ஏன்னா end of the day, as I keep saying, no, my energy is very important for me. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா we can help you out. That's where we can help you out. After this also, the tracks are available. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, if you can say, like for example, இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, we have lot of issues with ladies on irregular periods.
பிசிஓடி, ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. தே கிவ் சம் ஆல் நேம்ஸ், பெரிய பெரிய நேம்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. புது ஃபேன்சி மார்க்கெட்டிங் மெடிக்கல் நேம்லாம் கொடுத்துறாங்க பெருசா. பட் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா த பாட்டம் லைன் ஃபார் ஆல் திஸ் மேஜாரிட்டி இஸ் ஸ்ட்ரெஸ். So sometimes people can ask, how can my kid be affected? No, you carried that stress and you have passed on to your kids. 100% I can prove that. So it's energy, like how energy can be transferred. This energy, okay, என்னோட energy என்னோட kids மேல transfer ஆகும்னா 100% yes. The people who come to me, they say one thing, when you talk to yourself, I can see the energy. Even the people who are watching the video can also say this, okay? When I'm watching you, when I'm seeing you, I can see the energy. ஒருத்தர் எனக்கு தான் கால் பண்ணாரு, ஒரு மார்னிங் 8 o'clock கால் பண்ணிவிட்டு, சார் தேங்க்ஸ். ஐ வாஸ் லைக், ஹூ இஸ் ஐ மீன், யார்ப்பா நீங்கள்? நோட்டே நீங்கள் சார், ஆக்சுவலாக நேற்று நைட்டு 11 o'clock ஐ வாஸ் பிளானிங் டு கமிட் சூசைட். அண்ட் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ அந்த 11 o'clock அப்புறம் என்ன பண்ணதில்லை, ஒரு யூடியூப்பில் போய் சும்மா போய் வேணேன். அண்ட் இட் வாஸ் அ டாபிக். த டாபிக் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வை சூசைட்? த cafe day, the person who committed suicide, okay? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ வீடியோ ஆன் வை சூசைட் அப்படின்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேன். விச் வேர் யூடியூப் வாஸ் சேயிங் தட் சூசைட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு. ஐ எம் லீஸ்ட் போர் தட். ஐ வாண்ட் டு சேவ் அ லைஃப். ஸோ ஹி செட் தட் டாபிக் பாப்ட் அவுட், வை சூசைட். அதில் என்னோட டெஸ்ட்மனி ஷேர் பண்ணிங்க, ஹவ் ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் ஹவ் ஐ கேம் அவுட் அப்படின்ற மாதிரி. அவர் சொல்கிறார், ஆஃப்டர் வாட்சிங் தட் வீடியோ ஐ சேஞ்ச்ட் மை மைண்ட். ஸோ why I'm trying to share is, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா there's energy. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இன்டென்ஷன், அது பழைய வீடியோ, அது ஆல்மோஸ்ட் 3 years பிஃபோர் போட்ட வீடியோ. அவருக்கு அன்னைக்கு பாப்அப் ஆயிருக்கும், how the YouTube algorithm works. It doesn't show it just like that. But here is where my divine connection is. God made that video to pop up for him because he knows his intention is wrong. So that video helped him. So I was so happy. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா they don't understand the energy. அந்த எனர்ஜி நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம்னா then whatever you want you can achieve. Bottom line is you have your peace, and that's the main subject, okay? Masturbation இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், ஸ்மோக்கிங். there are so many people. In fact, when you're talking about drug addicts வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. One of the testimonies you can say is, one guy took my session. Again pleasure தான் அது. ஆமா, இது மாதிரி correct, it gets me out of this world, it disconnects me. கொஞ்சம் temporary solution for permanent problem. ஸோ அப்போ அந்த பையன் எனக்கு கால் பண்ணி சொன்னது வந்து அவன் வாலண்டியராக வந்தான் என்கிட்ட. சார், நான் 23 வயசு, ஐ எம் ஜஸ்ட் ஸ்கின் அண்ட் போன், வெறும் எலும்பும் தோலுமா தான் இருக்கேன், என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, அண்ட் ஐ நோ ஐ வில் டை இஃப் ஐ கண்டினியூ. ஸோ உயிர் பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஆனால் பயம் ஸ்டாப் பண்ண முடியல. தட்ஸ் வேர் த ஸ்பிரிட் லீட்ஸ். செஷன் எடுத்த உடனே சேம் டே ஹீ ஸ்டாப். பட் 8th day அவனுக்கு ஒரு டவுட்டு, 8 நாளைக்கு ஒரு டவுட், நான் ஸ்டாப் பண்ணேன்னா இல்லை இவர் ஸ்டாப் பண்ணாரா, இவர் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிச்சா? அண்ட் இஸ் ஆன்லைன், கம்ப்ளீட்லி ஆன்லைன், ஐ டோன்ட் மீட் பீப்புள், ஓகே? இவன் என்ன பண்ணா, அவன் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கான், அந்த சிகரெட்டை போய் கையில் டச் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் செகண்ட் he vomited. He called me and said, என்ன சார் ப்ரோக்ராம் பண்ணீங்க? எனக்கு இவ்வளோ நாள் அதில் இருந்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா I cannot even touch that cigarette, I vomit. இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ திங் இஸ் லைக், யூ நீட் நாட் டு கோ டு எனி டி-அடிக்ஷன் சென்டர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டி-அடிக்ஷன் சென்டரில் போய் மாட்டிக்கிட்டு, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் லைக் ரீசன்ட் டெஸ்டிமனி ஆல்சோ, ஒருத்தங்க டி-அடிக்ஷன் சென்டரில் போட்டிருக்காங்க. You know what the treatment they give? I'm sorry, not every டி-அடிக்ஷன் சென்டர் is like this, but என்ன கொடுத்தாங்கனாக்கா, they asked him to clean the toilet with his toothbrush. அவனோட டூத்ப்ரஷ் வச்சு டாய்லெட் க்ளீன் பண்ணிச்சிருக்காங்க 2 மாதம். ஒரு 17 வயசு பையன், அவனோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? சும்மா ஏதோ மேபி ஐ டோன்ட் நோ வாட், தம் அடிச்சானோ தண்ணி அடிச்சானோ ஏதோ ஒன்று, அவ்வளோதான், கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான். அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஃபோர்ஸ் பண்ண உடனே அவன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் எகெயின்ஸ்ட் அஸ். அப்பா அம்மா கூட பார்க்க மாட்டான், அசிங்கமாக திட்டுறான். ஏன்னா பிகாஸ் யூ டிட் இட் ஃபார் மீ. அவன் என்ன சொல்கிறான், யூ டிட் இட் ஃபார் மீ. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஹேண்டில் இட். நம்ம என்ன பண்ணுறோம், இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தே டேக் இட், தே ரிவர்ஸ் இட் அண்ட் தே பிகம் டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஃப்டர் தட். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஹவு டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரூட் காசுனா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரூட் காசு வந்து மணி இல்லாததுக்கு ரூட் காஸ். ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் ஐ எம் டேக்கிங் திஸ் டைம் டு ஆஸ்க் யூ, மணி இல்லாததுக்கு ரூட் காஸ் வந்து சேல்ஸ். ஓகே, எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஹேப்பனிங் ரைட். மார்க்கெட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் லீட்ஸ் வரும். லீட்ஸ் இஸ் வாட் வென் பீப்புள் approaches that saying that they have the need of a solution that we provide. அந்த லீடை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் யூ ஹவ் ஆல்ரெடி பீன் சேயிங் தட் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், 1000% growth கொடுத்துருக்கேன் கம்பெனிஸுக்கு. ஐ ஹவ் டன் இட் டு லாட்ஸ் ஆஃப் இது. ஸோ ஹவ் டு யூ சே யுவர் செல்ஃப் ஸ்பெஷலைஸ்ட் இன் சேல்ஸ்? ஏன்னா சேல்ஸ் இஸ்
இரிட்டேட்டிங் சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஒரு ரைட் சேல்ஸ் ஃபைன் பண்ணுறது, அவனை ட்ரெயின் பண்ணுறது, அவன் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வந்து கண்டினியூஸாக அந்த சேல்ஸ் ப்ராசஸ் வந்து கீப் ஆன் பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஈவன் இஃப் யூ அட்டைன் த எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ க்ரோத், இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஷுட் ஸ்டாப் தேர். சேல்ஸ் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ அது எப்படி, வாட் இஸ் யூ டேக் ஆன் சேல்ஸ் அண்ட் இன் பிஸ்னஸ், அண்ட் ஹவு டு வில் யூ பி ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் ஃபார் சேல்ஸ் இன் பிஸ்னஸ்? 100%. இன்ஃபேக்ட் ஐ மீன் டூயிங் இட் லாட். நிறைய பேர் எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் மை வெரி ஃபேமஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வாஸ் லைக் விற்காதீங்க வாங்க வைங்கன்ற ஒரு வீடியோ போட்டேன் நான். அது வந்து இட் பிகேம் வைரல் இன் மெனி பீப்புள். ஈவன் நவ் வெரி ஓல்டு வீடியோ. ஈவன் நவ் என்னையும் போய் கால் பண்ணுற அந்த ஒரு சார் அந்த வீடியோ நான் பார்த்தேன் சார், என்ன பார்த்தீங்க சேல்ஸை பற்றி வீடியோ பார்த்தேன் சார், என்ன வீடியோ சார், விற்காதீங்க வாங்க வைங்க. இன்ஃபேக்ட் ஐம் சாரி டு சே தட் நிறைய பேர் அந்த டைட்டில் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டாபிக் வச்சு நிறைய பேர் இது. பட் எகெயின் த ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. இந்த சேல்ஸ் வந்து 2 பார்ட் இருக்குது. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி 20% இஸ் யோர் ஸ்கில், 80% இஸ் யோர் எனர்ஜி. ஓகே, ஸோ சேல்ஸ்ன்றது நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குற சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வெரி ஃபேவரட் சேயிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது, ஏதோ கல்லடிப்போம், எதனா விழுவோம், அப்படி தான் நிறைய பேர் சேல்ஸில் இருக்காங்க. திஸ் இஸ் வெரி ராங். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் வில்லிங் டு இம்ப்ரூவ் த ஸ்கில் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. அந்த ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அந்த க்ரோத் ஆஸ்பெக்டில் கிடையாது. அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், டார்கெட் இருக்கா முடிச்சோமா அது பண்ணாமா அப்படின்ற ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன். ஏன்னா ப்ரெஷர் ஃப்ரம் த கம்பெனி, ப்ரெஷர் ஃப்ரம் ஸோ ப்ரெஷர் டு டார்கெட் ஃபினிஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து சேல்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி போரிங்கான சத்தியமாக போரிங் கிடையாது. இன்னைக்கு கூட என்ன விட்டிங்கன்னா, ஐ கேன் கோ ஆன் டு யோர் கோயம்புத்தூர், ஐ டோன்ட் நோ எனிபடி இன் கோயம்புத்தூர், ஐ கேன் செல் சம்திங் அண்ட் கம். யூ கேன் கிவ் எனிதிங், ஐ கேன் செல் அண்ட் கம். ஓகே, தட்ஸ் மை சேலஞ்ச். நான் அப்புறமா டெஃபினட்டாக பண்ணுவோம். ஐ கேன் டூ இட். ஏன்னா இது வந்து ஐ பின் டூயிங் இட். பட் ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் ஐ ஸ்பீக், வாட் அபவுட் அ ப்ராடக்ட். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 டைம் கேட்டேன் வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட் அவங்க டவுட் வந்துடும். நோ, யூ ஷுட் பி ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஹேவ் அ பெட்டர் ப்ராடக்ட் அண்ட் தட் மைன் இஸ் த பெஸ்ட். ஐ எம் நாட் ஹியர் வித் கம்பீட் வித் எனிபடி, ஐ எம் த பெஸ்ட். ஸோ இங்கே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ காம்படிஷன் வித் சம்படி எல்ஸ். நோ, ஐ எம் த பெஸ்ட் ஆல் த எண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அந்த மைண்ட் செட் வித் அதான் சொன்னேன், 80% இஸ் யோர் எனர்ஜி. எனர்ஜி சொல்லும் போது யோர் தாட் ப்ராசஸ் அபவுட் யோர் ப்ராடக்ட், அபவுட் யோர் கம்பெனி, அபவுட் ஹூ யூ ஆர். ஓகே, நான் சம்டைம்ஸ் நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புட் எனிபடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ வில் க்ளோஸ் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சேயிங் இஸ், காற்று கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஐ வில் வித்துருவேன் அப்படின்னு. ஐ டன் இட் டு மெனி பீப்புள். ஓகே, என்னன்னா த கான்ஃபிடன்ஸ் இன் மீ. இன்ஃபேக்ட் என்னோட சேல்ஸ் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ட்ரைனிங்லேயே பண்ணும்போது கூட பண்ணது, க்ரௌட்லேருந்து ஐ வில் பிக் அப் சம்படி அண்ட் சே, ஓகே, கேன் ஐ செல் யூ ரைட் நவ் அப்படின்னு. தில் சே லைக் நோ, சேலஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஃபஸ்ட் இஸ் மை கான்ஃபிடென்ஸ். என்னை பற்றி ஒரு ஐடென்டிட்டி நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்குது. இட்ஸ் நாட் சம்திங் டு ப்ரைடு கிடையாது, ஆணவம் கிடையாது. இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ் அபவுட் மை நாலேஜ் அபவுட் சேல்ஸ். தட்ஸ் அ மெயின் திங். ஸோ நிறைய பேருக்கு அங்கே தான் லேக் ஆகுறாங்க. வாட் ஐ திங்க் இட் லைக், எனக்கு இந்த சேல்ஸ் ஸ்கில்ஸ் மட்டும் படித்தா, புக்கு படித்தா போதும், நான் இவ்வளோ புக்கு படித்தேன், அவ்வளோ புக்கு படித்தேன். நோ, எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் ஒன்லி a skill. The rest of the thing is energy. I'll give a solid example. I'm sorry to bring in the name of Kamal Haasan and Rajinikanth here, okay? Because we're talking about skill and energy, okay? இப்போ இந்த ஸ்கில்னு சொல்லும்போது, again, not to hurt anybody, any fans, I'm sorry, எந்த ஃபேன் நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக கேட்கல, ஜென்ரலாக புரியுறதுக்காக, ஜென்ரலாக பப்ளிக்காக. ஓகே, இப்போ நம்ம ஸ்கில்னு பார்க்கும்போது, கமலஹாசன்ட்ட இருக்கிற ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மச் டேலண்டட், இஸ் ஹைலி ஸ்கில்டு. ஓகே, டெக்னிக்கல், டான்ஸு, கொரியோகிராஃபி, ஆக்டிங், டைலாக் டெலிவரி, டெக்னிக்கல் நாலேஜ் அபவுட் கேமராஸ் அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். கரெக்ட். அதே இடத்துல ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் நாட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் இஸ் நாட் கம்பேரிட்டிவ் லைக் கமலஹாசன் மாதிரி ஸ்கில் வந்து கிடையவே கிடையாது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஹூஸ் நேம் இஸ் ஆல்வேஸ் இன் த டாப் வேர்ல்ட் வைட்? ரஜினிகாந்த். டிஃபரெண்ட் ஆடியன்ஸ். யா, பட் மெஜாரிட்டி சொல்ல ரஜினிகாந்த் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா, வை சொன்னீங்கன்னா, இட்ஸ் மோர் அபவுட் த எனர்ஜி. தட் இஸ், ஐ எம் ரஜினிகாந்த். Okay, he never compares himself with Kamal Haasan in any way. Okay, he says I'm Rajinikanth. Okay, நான் போன மாஸ், நான் அப்படி ஸ்டைல் அப்படி போனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினியும் கமலுமே வந்து சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் இஸ் கமலஹாசன், ரஜினி நான் கமர்ஷியலாக நடிக்கிறேன், அவர் வந்து இல்லை. அதான் ட்ரைங் டு பிரிங். உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐம் ட்ரைங் டு பிரிங் த ஸ்கில் ஆஸ்பெக்ட். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கில்ன்றது வெறும் 20% தான், எனர்ஜி இஸ் மோர். 80% இஸ் யோர் எனர்ஜி, யோர் தாட் ப்ராசஸ், த வே யூ சி, த வே யூ திங்க். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தி கம் வித் த மைண்ட் செட் தட் அவ்வளோ ஈஸி கிடையாது சேல்ஸு. தட்ஸ் அ ஃபஸ்ட் பிளாக்.
அவ்வளோ ஈஸி கிடையாது சேல்ஸ் வந்து டஃப்பு. நான் ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணணும். பீப்புள் ஆர் நாட் லைக் தட். ஓகே, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சிங்கப்பூர் கம்பெனி. பெங்களூர் வேறு, இந்தியா வேறு, லைக் இது வேறு. ஏன்னா ஐ யூஸ் டு ட்ராவல் ஆல் ஓவர் இந்தியா. ஐ வாஸ் ட்ராவல் ஆல் ஓவர் இந்தியா. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் மீட்டிங் வித் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். லைக் மலேசியாவில் கூட ஒரு டைம் மீட்டிங் வந்துட்டு வந்து நான் த வே ஐ ப்ரொஜெக்டட் தெம், தே ஆஸ்க் மீ ஒன்லி ஒன் திங், கேன் யூ கம் அண்ட் ட்ரெயின் அவர் டீம்? ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். என்னன்னா எவ்ரிவேர் இட்ஸ் த சேம். தட் இஸ் 1 + 1 is 2, 2 + 2 is 4. அது இந்தியாவிலும் அதே தான், யூஎஸ்லேயும் அதே தான், சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி. இந்த ஸ்கில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் பர்டிகுலர் திங் இஸ் சேம், பட் மோர் இஸ் த எனர்ஜி. அந்த எனர்ஜின்றது யூ கோ வித் அ மைண்ட் செட் தட் இட்ஸ் டிஃபிகல்ட், தென் இட்ஸ் டிஃபிகல்ட். யூ கோயிங் வித் எ மைண்ட் செட் பீப்புள் வில் நாட் பை ஃப்ரம், என்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த நீங்கள் அது மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் எனர்ஜி இஸ் ரிஃப்ளெக்டிங் ஃப்ரம் யுவர் கஸ்டமர். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தே பிளேம் த பீப்புள். நான் நிறைய பேர் கேட்கும்போது ஒன்று, ஏன் இந்த பிஸ்னஸ் இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த மக்கள் கிடையாது சார், இந்த மக்கள் அப்படி சார், அந்த மக்கள் அப்படி சார். திஸ் இஸ் த சேம் மிஸ்டேக் விச் ஐ டிட் இனிஷியலாக. ஓகே, பீப்புள் ஆர் பேட், பட் ஐ செட் நோ Stanley, யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். ஐ ஆம் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் த வே தே வாண்ட் டு நோ. நான் எங்கே மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். தென் ஐ சேஞ்ச் மை ஸ்டைல். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங். எல்லாம் பேசிடுவாங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ஓகே ஐல் கெட் பேக் டு யூ விச் ஐ சே நோ. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தே லீவ் அண்ட் கம். நோ, க்ளோசிங் இஸ் நாட் த எண்ட், க்ளோசிங் இஸ் த பிகினிங். நீங்கள் பிகினிங்கில் க்ளோஸ் பண்ணுவோம். தட் இஸ் என்ன சொல்கிறேன், ஐ க்ளோஸ் இன் மை மைண்ட் ஃபர்ஸ்ட். ஐ எம் ப்ரிப்பேர்ட் தட் தே ஆர் க்ளோஸ்ட், தென் ஓன்லி ஐ பிச். ஐ டோன்ட் பிச் அண்ட் க்ளோஸ். ஸோ இது எல்லாமே டெக்னிக்ஸ். இது இந்த டெக்னிக்ஸ் பட் எல்லாமே என்னென்னா இட் வில் பி டீப் ரூட்டட் இன் அ சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா தே கோ போல்ட். வா, ஐ நோ வாட் டு சேல்ஸ். ஓகே, அண்ட் தே சி நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எவ்ரி பிஸ்னஸஸ் வித்தவுட் சேல்ஸ், இட்ஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஈக்குவல் டு பிளட் எப்படி உயிர் உடம்புல இல்லையோ your body will be dead. Similarly, sales is not, your organization is dead. And நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they are struggling and they think that only my sales people need to know sales. That's a wrong mistake. Sales வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா if you don't know how to sell in your family, that is what you have. உங்கள் தாட்ஸை வந்து உங்கள் ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ண முடியலைன்னா you don't get your promotion in your organization, you don't get your idli and your coffee from your wife. So sales is so important. Sales வந்து பார்த்தீங்கன்னா it's not selling a product or a commodity, selling your idea, selling your thoughts. Okay, you could be anybody, you could be a teacher also, you could be a lecturer also, you may be having a lot of contents, நிறைய contents உங்கள்கிட்ட இருக்கலாம், பட் நிறைய பேர் போரிங்காக இருந்துச்சு. He may be a genius, he may be highly qualified, but just because he don't know how to sell, okay, what happens is that becomes boring. ஸோ சேல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க. எஸ், இட் இஸ் அன்லிமிட்டட் டு லைஃப். எஸ், எவ்ரிவேர். நானும் அதான் சொல்லுவேன், எவ்ரிவேர். உங்களால் உங்களை விற்க முடியல, மார்க்கெட் பண்ண முடியல. ஐ சைட் இன் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் பண்ண முடியலன்னா எதுவுமே நடக்காது. And I'll tell you one more thing. I'm sorry to add this, okay? What I want to add is, இந்தியாவில் வந்து there are many people, particularly in the spiritual era, master salesmen. Yeah. I don't want to name anybody, but people know that, okay? So they are very good in convincing people that I have something where I can show you something, okay? All your problems will be solved. And I'm sorry to say, sometimes I listen to some people, okay? அவங்க கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க, the so-called spiritual gurus, அவங்க கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. They will have a workshop on how to have a happy married life. கல்யாணம் பண்ணாத ஆளுக்கு what does he know about a happy married life? And they will also have a program called how to bring up your teenage kids. People are like fools. People go and watch them. அவங்களே போய் கேட்குறாங்க, அப்பா எனக்கு கிரிக்கெட் கற்றுக்கணும்னா Sachin is the best person because he is done practically, not a person who doesn't know cricket. Similarly, a person who doesn't have any background about this, how can it? Because they are very smart in selling or convincing people. இதில் எல்லாமே முடிஞ்சிடும். And that person is somebody who has a knowledge about everything. So அங்கே வந்து பார்த்தீங்கன்னா they are very good into sales. Sometimes you need to learn sales from, you need to learn sales from beggars. பிச்சைக்காரன்ட்ட நீங்கள் சேல்ஸ் கற்றுக்கணும். த வே தே ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ், ஓகே, அந்த ஆட்டிடியூட், அண்ட் தேல் நெவர் லீவ். நீங்கள் போன சார் த வே தே ஷோ த ஃபேஸ், நோ கொடுத்துட்டு போய். ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு பெக். நிறைய பேர் சேல்ஸில் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா தே பெக். சேல்ஸ் இஸ் நாட் பெக்கிங். ஐ ஹாவ் அ ப்ராடக்ட், ஐ ஹாவ் சம்திங் விச் ஐ கேன் கிவ் இட் டு யூ, ஓகே, அண்ட் ஃபார் விச் யூ ஆர் பேயிங் மீ. ஸோ வி கோ வித் தட் கான்ஃபிடென்ஸ்.
பட் நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்க, சார் சாரி லைக் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த லாஸ்ட் மந்த்ஸ் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் ஐ காட் ரிசீவ் பீப்புள் காலிங் மீ, சார் ஒரே பீஸ் எனக்கு ஒரு 10,000 போட்டால் போதும் சார், நான் ஒரு இதுக்கு முடிச்சேன் சார். யூ ஆர் நாட் பெக்கிங். Don't beg in sales. In fact, one of the serious things which I say, because I am from sales, when I see somebody doing that, I feel bad. ரொம்ப தப்பு கஷ்டமாக இருக்கும். Don't beg. Again வந்து பார்த்தீங்கன்னா, don't even sell. Make people buy. So how do you make people buy? So create that curiosity. Without that, இந்த இது இல்லைன்னா where are you going to see yourself? இது இருந்தா where are you going to see yourself? If you can just show that to people, you need not to go behind it. People will come behind you. So it's a very big topic. In fact, very interesting topic, very big topic, very complicated topic. But again, as I say, skill is only 20%. 80% is energy, and that's where my specialization is. நம்ம வந்து we have heard about relationship, we have heard about business, we have heard about black magic, we have heard about bad habits. எல்லாமே ரொம்ப கிளியராக சொன்னார். ஸோ அட் லாஸ்ட் அகெயின் அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே தான் வந்து முடிக்கிறாரு. He says it's all in your mind. If you can program your mind, if you can change your thoughts, that changes your life. So he is specialized in what he is doing and what he has promised to do. So உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலோ நீட் இருந்தாலோ when you want to when you're at a situation where you feel helpless, don't think that is the end point, that is something that you don't have solution for. You can always reprogram your mind. Either you start doing it by yourself, or you can always reach out to Mr. Wilfred Stanley, and நீங்கள் ஃபிசிக்கலாக அங்கே வரணுங்கிற அவசியம் கூட இல்லை. He says anywhere in this world, you can just give him a call, get an appointment, do his program, and what he promises is there will be a change. Yeah, and one more thing, just add up something. See, though I'm a professional person, one more thing I want to add to people is my number is 24/7 available. And for that, I don't charge. Okay, you call பண்ணுறது நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. You can ask me any questions also. I don't charge for that. Only for my sessions I charge, and only for the app is also for free. App நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க, Miracle by Rapid பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். It is available both in iOS and in Android. Download பண்ணுங்க. There are some free tracks also available there. And anywhere you find, okay, somebody is going through something, okay, and is there a solution? Don't conclude. நீங்களே கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடாதீங்க. Always I'm there to help you. Again சொன்ன மாதிரி, I'm not going to charge you for your calls, okay? Calls are free. I talk to people. Sometimes I spoke. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட பேசியிருக்கேன் for not even 1 rupee charge. Again, something like நிறைய பேர் கேட்பாங்க கன்சல்டேஷன் ஃபீயா, ஒன்றுமே கிடையாது. You don't want to pay. And second thing is, I'll be the person receiving the call. I don't have any person to take the call because I am in a place where there are some emergency cases where people call me, like in the suicidal thoughts அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா I brought up people. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா I keep the call available. But again, கால் பண்ணிவிட்டு சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க ப்ளீஸ். டோன்ட் யூஸ் தட் ஃபார் சேட் பண்ணுமா. யூ கேன் ஆல்வேஸ் சேட். ஐ ஆல்வேஸ் அவைலபிள் இந்த வாட்ஸ்அப், அதுக்கு நீங்கள் பண்ணலாம். பட் நாட் டு கால் மீ நைட்டில் வந்து கால் பண்ணி ஒருத்தர் தான் நைட்டில் கால் பண்ணி சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் சூப்பர் சார் அப்படின்னாரு. எனக்கா வீடியோ பார்த்து நைட் 11 மணிங்க, இல்லை சார் நான் இப்போ தான் சார் பார்த்தேன், ஐ வாஸ் ஓவர் எக்ஸைட்டட் பண்ணாங்க. இப்போ எக்ஸைட்மெண்ட் உங்களோட வச்சுக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள், ஐம் தேர். பட் டோன்ட் மிஸ்யூஸ் தட் ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு சே இஸ் ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். Thank you again. Thank you.